அடுத்து மன்னரை சேர்ந்து விடுதல். மன்னரை சேர்ந்து விடுதல் என்பது அதாவது அமைச்சன், படைத்தலைவன், தூதுவன் இப்படி உள்ள எல்லோரும் மன்னரை சேர்ந்து ஒழுகுதல் அவனுடைய கட்டளை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மன்னன் மட்டும்தான் அரசனாகவும் நீதி அரசனாகவும் இருந்து காக்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் இன்றைக்கு நீங்க தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 13,000 ஊராட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். 100,000 அதாவது லட்சத்திற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் காசு பார்க்கிறார்கள். நன்மைகள் நடக்கின்றனவா என்றால் இல்லை. என்ன நன்மைகள் நடக்கின்றன? அப்பொழுது சொல்லப்பட்ட செய்தி மனு பெற்று சொல்லுகிற போது திருவாரூரை தலைநகரமாக கொண்ட மனுநீதி சோழன் ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டியிருந்தான். யார் வேண்டுமானாலும் தன்னுடைய குறைகளை சொல்லலாம், ஒன்றுமில்லை. இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. ஒரு மேலதிகாரி, ஒரு மாவட்ட ஆட்சியர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்டம் முழுமைக்கும் அவர்தான் தலைவர். அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருவள்ளூருடைய ஆணைப்படி எந்த ஒரு அலுவலகத்திலும் அவருடைய அலுவலகத்திலும் அவருக்கு உட்பட்ட எத்தனை வட்டங்கள் இருக்கின்றனவோ, வட்டாட்சியர் அலுவலகங்கள், எத்தனை ஊராட்சி அலுவலகங்கள் இருக்கின்றனவோ, எத்தனை ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் இருக்கின்றனவோ, அங்கே வருகின்ற கோரிக்கை மனுக்களை 10 நாள்களில், 5 நாள்களில் அல்லது 1 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்க வேண்டும். அத்தவறினால் உனக்கு அதற்கான தண்டனை என்பதை அறிவித்தால் சுறுசுறுப்பாக வேலை நடக்கும், மனித வளம் போற்றப்படும், யாருக்கும் எந்த தீங்கும் வராது, மக்களாட்சி சிறந்து விளங்கும். யார் இதெல்லாம் நினைக்கப்படும்? 38 மாவட்ட ஆட்சியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கை எப்படி கட்டப்பட்டிருக்கின்றன? ஒரு முடியாட்சி வேண்டாம் என்றுதானே குடியாட்சி விரும்பினோம். மற்றதற்கெல்லாம் தரகு இருப்பதை போல மதத்தரகர் இருக்கிறார், நிலத்தரகர் இருக்கிறார், மாட்டுத்தரகர் இருக்கிறார். இப்பொழுது அரசியல் தரகர்கள் மூலமாக அரசியல் எந்த ஆட்சியாளரையாவது நீங்கள் விரைவாக அணுகிவிட முடியுமா? நீங்கள் ஒரு பொதுநல தொண்டராக இருந்து கூட அவ்வளவு எளிதாக அவர் சார்ந்த சாதியாராகவோ, சாதியை சார்ந்தவராகவோ, அல்லது அவருடைய வேறு ஏதேனும் ஒரு உடன்பாட்டின் முறையில் இருந்தால்தான் உடனே உங்களை மட்டும் அழைத்துக் கொண்டு உள்ளே செல்லுவார். இப்ப திருக்கோயில்களிலே நடைபெறுகின்ற காட்சி போல 1000 ரூபாய் கொடுத்தால் உள்ளே கொண்டு போய் 10 மணித்துளியில் வைத்திருப்பான். எல்லா விளக்கமும் சொல்லுவான். அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் காத்துக் கொண்டிருப்பார்கள். என்ன பேதமை, என்ன பேதைமை, என்ன பேதமை! இது கோயில் தரகர். அவருடைய தட்டிலே ஒரு 100-200 போட்டால் போதும், பக்கத்திலே கொண்டு போய் வைத்து ஆராதனை செய்து எல்லா விளக்கங்களும் 10 நிமிடம் சொல்லிக் கொண்டிருப்பார். அந்த 10 நிமிடத்திலே 100 பேர் சென்று விடுவார்கள். ரெண்டிமா திருப்பதியில. ஓ, இங்கே சாமி ஒரு வினாடி கூட பார்க்க கூடாது, போயிட்டே இருக்கணும், அப்படி போகணும், நின்றெல்லாம் பார்க்க முடியாது. அதுபோல் குடியாட்சியிலே அரசியல் தரகர்கள் ஒன்றுமில்லை. ஒரு பேரூராட்சி தலைவரை நான் சந்தித்தேன், ஒரு பொது நிகழ்ச்சிக்காக, அதாவது மக்கள் நலத்திற்காக ஒரு செயலை சொல்வதற்காக சந்தித்தேன். நான் வாயை துறக்கிற போது பக்கத்திலே ஒரு கைத்தடி இருக்கிறான். அவர்தான் அரசியல் தரகர். அவனுக்கு எந்த விதமான நட்டமும் ஆக போவதில்லை. நான் கொடுக்கின்ற கோரிக்கை இவனே சொல்லிவிட்டான். அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. அந்த பேரூராட்சி, நீ சும்மா இரு, அவர் ஏதோ சொல்ல வருகிறார் என்றல்லவா இவன் சொல்ல முடியும். இவன் எல்லா மக்களுக்கும் தலைவன் தானே இவன்.
என்னடா மக்களாட்சி நடக்கிறது? என்ன நடக்கிறது? எல்லாம் திருவள்ளுவர் சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு பாருங்க. முதல் குறளுக்கு வந்துருவோமா? அப்படி சொல்லிட்டே போனா நிறைய வரும். முதல் குறளை வந்துடும். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொடுகுவார். முதல் குறள். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர். இகழ்வேந்தர் சேர்ந்து. இகழ் என்றால் வழி, வெளி என்று மாறுபாடு என்று. அந்த இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல. இப்ப மார்கழி மாதத்துல அல்லது தை மாதத்துல காலையில நல்ல குளிர் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல கொஞ்சம் இந்த வைக்கோல் போன்ற சங்காயம் போன்றதெல்லாம் போட்டு அதை கொளுத்தி விட்டு அது 1 அடி 2 அடி அளவுல அப்படி அது கையை காட்டுவாங்க. அந்த வெப்பம் மேல படட்டும் என்று. கிட்ட போனா சுட்டுடும், ரொம்ப எட்டி போனா குளிரும். அந்த குளிருக்காக தானே இதை போட்டிருக்கோம். அப்படி அரசனை அணுகணும். அப்படி அரசனை அணுகணும். அகலாது அணுகாது எரியும் தீயை மிக நெருங்கினால் சுடும், மிக விலகினாலும் குளிர் வாட்டும், சுடாமலும் நடுங்காலும் நலம் பெற வழி அளவே இருந்து பயன் கொள்ளுதலாகும் என்று மிக அழகாக சொல்லுகிறார் திருவள்ளுவர். இப்படி பாருங்க. அதே மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு. பிசிராந்தையார் பாண்டி நாட்டு பிசிற்குடி சான்றோர். அவர் பாண்டியன் அறிவுடை நம்பியை காண்கிறார். இந்த பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை சிலர் அரசியல் தரகர்கள் அப்போ இருந்திருப்பான். அப்போ ஒரு சிலர் இருந்திருக்கான். அது அரசனை மட்டும்தான் சொல்ல முடியும். இப்ப அதான் சொன்னேன், தமிழ்நாட்டுல மட்டுமே 13,000 ஊராட்சி மன்ற தலைவர்கள், அப்புறம் நகராட்சி தலைவர்கள் நூற்றுக்கணக்கில், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் 350 360 மேல் இருக்கிறார்கள். சரியான எண்ணிக்கை நினைவில் இல்லை. அவ்வளவு பெரும் ராஜா. இதுல மக்கள் தொண்டனாக இருப்பவர்கள் மிகச்சிலரே. மக்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளாமலோ அல்லது சரியான முறையில் செலவழிப்பவர்களோ மிகச்சிலரே இருப்பார்கள். அப்படி இந்த பிசிராந்தையார் சொல்லுகிறார், நெற்கதிரை அறுவடை செய்து சோறாக்கி கவளமாக ஊட்டினால் அந்த யானைக்கு மிச்சமாகும், பல நாளைக்கு பயன்படும். நீயே போய் மேய்ஞ்சுக்கன்னு அந்த வயக்காட்டில் விட்டா அது எல்லாத்தையும் நாசமாக்கினா அது 4 கால்களில் மிதிப்பட்டு வீணாவது அதிகமாகிவிடும். ஆகையினால் மக்களுக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கிறது என்று இப்பொழுது வரி போடுவாயேயானால் அவன் அளவாக விளைகிற போது அல்லது குறைவாக விளைகிற போது உன்னால் அத்தனை பேருக்கும் கொடுக்க முடியுமா என்பதை சொல்லுகிறார் என்பது ஒரு புறநானூற்று பாடல். அதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதான் அகலாது அணுகாது. அவர் அப்படியே டச் பண்ணி விட்டுறாரு. அப்படி டச் பண்ணி விட்டுறாரு. நீ வாங்கிட்டீங்கன்னா சரியா இருக்காது. அதனால இந்த எடுத்துக்காட்டை அந்த பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை சொல்லி புரிய வைக்கிறார். 2வது எடுத்துக்காட்டு, கொடபுலவியனார் என்று ஒரு சான்றம். அவன் என்ன செய்யறான்னா, அணைக்கட்ட சொல்றான். நீர் போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு போய் கடல்ல சேர்ந்துடும். அதனால அணைக்கட்டு எப்போ 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த கொடபுலவியனார் சொல்லுகிறார். அதைத்தான் ஆங்கிலேயர்கள் கிருஷ்ணராஜ சாகர் என்றும் மேட்டூர் என்றும் கட்டினார். அவர்கள் காலத்திலேயே போட்ட திட்டங்கள். பின்னாலே காமராஜர் அதை சரி பண்ணினார் என்று புகழ் நீரோட்டம் போல் போய்விடாமல் நிலை பெற்றதாக சிறக்கும் என்று புறநானூறு 18வது பாடலில் குடபுலவியனார் கூறுகிறார். இதான் அகலாது அணுகாது அப்படியே டச் பண்றது. இது மக்களுக்கு நீ ஆளுகிற இந்த நாட்டில் இப்படியெல்லாம் செய்தால் மக்களுக்கு நலம் விளையும், உனக்கு புகழ் நிற்கும் என்று சொல்கிறார்.
எவ்வளவு அழகு பாருங்க. 2 வரிகளிலே அகலாது அணுகாது தீக்காய்வார் போல் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என்கிற குரலை சொல்லுகிறார். 2வது குரல் மன்னர் விழைய விழையாமை, மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். மன்னர் விழைய விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். என்ன பொருள்? ஆட்சியர் விரும்பத்தக்கதாக இருக்கும் உயர் பேறுகள் குய்ப்புகள் ஆகியவற்றை ஆட்சியரை அடுத்துள்ளார். விரும்பாதிருத்தல் ஆட்சியரால் பெரிதும் மதிக்கப்படும். அவர் ஆட்சியரில் தன சௌகரியங்கள் செய்திருப்பான், தனக்கான சில நன்மைகளை செய்து கொள்வான். அதே போல் நாமும் செய்து கொள்ள வேண்டும் என்று அப்படித்தானே நடக்கிறது. அடுத்த வீட்டுக்காரன் என்னெல்லாம் வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் நாமும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கடன் வாங்கி சீரழிகிறார்களே மக்கள். இது மாதிரியான ஆசைகளைத்தான் கூடாது என்றால், நீ சம்பாதித்து வாங்கு, அது வரைக்கும் பொறுமையாக இரு, அனாவசியமானதை வாங்கி குவிக்காதே என்பதுதான் கருத்து. மன்னர் விழைய விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். மன்னர் விழைய விழையாமை, அவனுக்கு வேண்டியதை சௌரியங்களை, ஏனென்றால் அவன்தான் முதன்மையானவன், ஆட்சியாளன். அவன் தனக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டால்தான் அவன் சரியாக ஆள முடியும். அவன் வைத்திருக்கிற சௌகரியங்களை எல்லாம் அவனுக்கு கீழே இருக்கிற மற்ற 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 அலுவலர்களும் நாமும் அப்படியெல்லாம் பெற வேண்டும் என்றால் அது சரிப்படாது என்பதை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். ஒரு எடுத்துக்காட்டு, ராசராசன். ராசராசன் காலத்துல 2 பேர் இருந்தான். ஒருத்தன் மழபாடியான். திருமழபாடின்னு ஒரு ஊர் இருக்குது. இப்ப நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 17வது கிலோமீட்டர். இப்ப நான் பேசிக்கொண்டு இருப்பது லால்குடி வட்டம் புள்ளம்பாடியிலிருந்து இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நாளை மதுரையிலிருந்து பேசுவேன். மழபாடி இங்கிருந்து 17வது. மழபாடியான் என்று அவனுக்கு பேர். அவன் என்ன பண்ணுகிறான், மும்முடி மழபாடியான் மும்முடி சோழன் என்று பெயர் பெற்றான். எதனால் என்றால், அவன் சீட்புலி நாடு, பாகி நாடு என்கிற குறுநிலங்களை எல்லாம் வென்று அங்கிருந்து கொணர்ந்த 900 ஆடுகளை கச்சிப்பெட்டு சஞ்சந்தி துர்க்கையாருக்கு ராசராசன் பெயரால் 10 நுந்தா விளக்குக்கென சாவா மூவா பேராடுகளாக அளித்தான். இதை கொண்டாந்து வெட்டினான்னு நினைச்சிடாதீங்க. அந்த பாலை கறந்து அதுல இருக்கிற வெண்டையை எடுத்து அதிலிருந்து நெய் எடுத்து இந்த 10 நுந்தா விளக்குகள் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற விளக்குகளை ஏற்றினான் என்பது ஒரு கருத்து. அதெல்லாம் அறிவுபூர்வமாக இதெல்லாம் சரியா அப்படின்லாம் கேட்காதீங்க. இதை செய்தான், அவ்வளவுதான். அவன் விளக்கெறியணும், இந்த ஆட்டுப்பாலை எடுத்து செஞ்சிருக்கிறான். என்னுடைய தனிப்பட்ட கருத்து வேறு, அதை இங்க நான் சொல்ல மாட்டேன். பொய்கை நாடு கிழான் ஆதித்தன் சூரியனாகிய தன்னவன் மூவேந்த வேளான் என்று இன்னொருத்தன். அவன் ராஜராஜ சோழன் மீது கொண்ட பேரன்பால் தஞ்சை பெரிய கோயிலில் ராசராச சோழன் உலகமாதேவி ஆகிய இருவருக்கும் படிமங்களை எழுந்தருளிவித்து அவற்றிற்கு அணிகலன்களும் கொடுத்தான். தன் பேர்ல செய்யல, இவனுடைய நாட்டிலிருந்து படையெடுத்து வென்று கொண்டு வர்றான். அது தன்னுடைய பெயரில் செய்யாமல் தனக்கு படிமம் அமைத்துக் கொள்ளலாம் அல்லவா? அப்படி செய்யாமல் அரசனுக்கு செய்யறான். அரசனுக்கு மட்டும் செஞ்சா சரியா இருக்காது என்று உலகநாயகி உலக மாதேவியாகி அவருடைய மனைவிக்கும் சேர்த்து 2 படிமங்கள் செய்கிறான். அதற்கும் அந்த 2ற்கும் நாள்தோறும் நீர் முழுக்கும் பால் முழுக்கும் நாள்தோறும் செய்வதற்கும் ஏற்பாடு செய்கிறான். இதெல்லாம் எதுக்குன்னா, மன்னர் விழைய விழையாமை மன்னரால் மன்னியார். இப்ப அவன் என்ன பண்ணுவான், ஓ நம் மீது இவ்வளவு பக்தி உடையவன், ராஜ விசுவாசம் என்று சொல்வார். ராஜ விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதனாலே அவர்களுக்கு பொன்னும் பொருளும் வழங்குகிறான். இப்ப பயன் கருதாம செய்த செயலினாலே அந்த மன்னன் மிகவும் உவகை அடைந்து இவர்களுக்கு வேண்டுவனவெல்லாம் அள்ளித் தருகிறான். இதுதான் ஒரு விதமான சூழ்ச்சி. மன்னர் விழைய விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். மன்னரால் மன்னிய நிலை பெற்ற ஆக்கப்பூர்வமான நன்மைகளை அவன் செய்வான் என்பது அதனுடைய நுண்ணிய கருத்து. அடுத்து சேனாபதி குறவன் உலகளந்தான். ஆனா ராச மராயன் அப்படின்னு ஒருத்தன்.
அவன் ராசராசனுடைய படைத்தலைவர் ஒருவன். அவன் அரசன் ஆணைப்படி 1001 அவன் என்ன பண்ணான் பாருங்க. ஒரு நிமிடம் இருக்கு, அதுக்குள்ள இதை சொல்லி முடிச்சிடறேன். அவன் நிலம் பூரா அளந்தான். நிலம் பூரா அளந்ததுனால அவனுக்கு உலகளந்தான் ராசராச மராயன். ஏன் அப்படி அளந்தான் என்றால், நன்சை நிலம் எவ்வளவு ஏக்கர், புன்சை நிலம் எவ்வளவு ஏக்கர், இந்த நிலங்களுக்கெல்லாம் என்னென்னவெல்லாம் செய்யலாம் என்பதை ஒரு அருமையான பட்டியல் தயாரித்து கொடுத்து எல்லாத்தையும் அளந்து முடிச்சுட்டான். இப்ப நில அளவையாளரை கூப்பிட்டு பாருங்க, எவ்வளவு காசுன்னு கேட்பான். அவனை நம்மளை இழுக்கடிச்சு நாரடிச்சு நம்மளை சாகடிச்சிடும். இன்னைக்கு உள்ள நிலைமை இது அப்படியே ஒளிபரப்புங்க. இன்னைக்கு நில அளவையாளர்களை கூப்பிட்டு, என்னுடைய வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு சண்டைடா, அதை நிலத்தை அளந்து கூடுறான்னா நம்மளை சாக்கடிச்சிருவான். அதுக்கு சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுவான். இந்த ஒரு மனிதன், இவனை பற்றி நாம் இன்று ஏன் பேசுகிறோம்? அவனுக்கு என்ன பேரு? உலகளந்தான் ராசராச மராயன். அவன் சொல்லாமலே இவ்வளவு பெரிய வேலையை சோழ சாம்ராஜ்யம் முழுவதுமாக அளந்து கொடுத்தவன் உலகளந்தான் ராசராச மராயன். நன்றி, வணக்கம். போற்றின் அரியவை போற்றல், கடுத்தவன் தேற்றுதல் யார்க்கும் அரிது. ஒருவன் பெயர் மாதவன், ஒருவர் பெயர் நாராயணன். அப்படி இருக்கின்ற போது அவர்களில் ஒருவன், இந்த மாதவன், இந்த துன்பம், அதாவது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, இந்த அரசினால் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நினைந்து நொந்து சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டுவிட்டான். அந்த நாராயணன் தீர்ப்பு வந்தது. 19 ஆண்டுகள் கழித்து அந்த தீர்ப்பு வந்தது. தீர்ப்பிலே அவர்கள் நிரபராதிகள், அவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக எந்த குற்றமும் செய்யவில்லை என்று தீர்ப்பு வெளியாகியது. அந்த 19 ஆண்டுகள் உள்ளே இருந்த அந்த நாராயணன் வெளியே வந்து பட்ட துன்பம் கொஞ்ச நிஜம் அல்ல. தன்னுடைய எலும்புகள் நரம்புகள் அனைத்தும் சுண்டி நொறுங்கி விட்டன. ஒரு தவறான முடிவினால் இந்த அரசு அவனுக்கு இழைத்த தீமை, இதைத்தான் ஒற்றன் மூலமாக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தவறுகள், பொய்யான தகவல் மூலமாக 2 பெரும் விஞ்ஞானிகளை இந்த நாடு இழந்து விட்டது. அவர்கள் வெளிநாட்டுக்கு ஏதோ தவறான செய்திகளை கொடுக்கிறார்கள் என்கிற தகவலை தன்னுடைய அறிப்பின் மூலமாக பொறாமை தீர்க்க வேண்டும் என்ற தவறான எண்ணம் உள்ளத்திலே உதித்த ஒருவன் இந்த நாட்டுக்கு மிக பெரும் தீங்கிழைத்த அதிகாரியாவான். எவ்வளவு பெரிய ஈனச் செயல் அது! ஒருவன் தன் மீது தவறாக இந்த குற்றச் செயல் வந்துவிட்டதே என்று நாணி இறந்து விட்டான், உயிர் இறந்து விட்டான். உயிர் நீப்பர் மாணவரின் திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா? இப்ப குற்றவாளிகள்லாம் சிரித்துக்கொண்டே சிறைக்கு செல்கிறான். ஆனால் எந்த குற்றமும் செய்யாதவன் மீது இப்படி அடாத பழி வந்து விட்டதனால் நாணி அவன் உயிர் விட்டான், அந்த மாதவன். இந்த நாராயணன் 19 ஆண்டுகள் செய்யாத தவறுக்கு இப்படி நம்மை இழித்தும் பழித்தும் செய்து விட்டார்களே, நம்முடைய உறவும் நண்பரும் இது உண்மையாயிருக்குமோ, நம்மால புகைச்சல் போடுவான், நெருப்பு இல்லாம புகைமா அப்படின்னு தூபம் போடுவான். அதுல நம்ம ஆட்கள் கெட்டிக்கிறான், எதையும் ஆராய மாட்டான். இது மாதிரி சம்பவங்கள் எனக்கு நிகழ்ந்தது. 2 ஆண்டுகள் கழித்து அந்த எந்த ஒரு அதிகாரி எனக்கு குற்றம் சுமத்தினாலோ அதே அதிகாரி இவன் நல்லவன் என்று சர்டிபிகேட் கொடுத்தான். 2 ஆண்டுகள் நான் பட்ட வேதனை கொஞ்ச நிஜமல்ல. அதனால் இந்த நாராயணன் பட்ட வேதனை நான் உணர்வேன். 19 ஆண்டுகள் சிறையில் இருந்தான், நான் அது வெளியில இருந்தேன். அவனுடைய நாடி நரம்புகள் எல்லாம் எப்படியெல்லாம் சுண்டி போயிருக்கும் அந்த 19 ஆண்டுகளிலே. வெளியே வந்து அவனால் என்ன வேலை செய்ய முடியும்? அதனால் பொய் குற்றச்சாட்டின் மூலமாக இது மாதிரி நல்ல மனிதர்களுக்கு தண்டனை கிடைக்குமானால்
அந்த அரசு மீண்டு எழுவது மிகவும் கடினம். மீண்டு எழுவது மிகவும் கடினம். பல ஆண்டுகளாக மேலே வர முடியாமல் இருக்கின்றது. மக்களாட்சி முறையிலே இப்படிப்பட்ட ஒரு தீங்கு நிகழ்ந்திருக்கிறது. நான் இன்றும் அந்த நாராயணனையும் மாதவனையும் நினைத்து புழுங்கிக் கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு பெரிய அறிவாளிகள்! ஒவ்வொரு நாட்டுப்பற்று உள்ளவனும் அவர்கள் மீது இறங்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு செய்ய துடித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நாட்டுக்காக. ஒருவன் தற்கொலை செய்து கொண்டான். ஒருவன் சிறையில் அடைக்கப்பட்டு 19 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் வெளியில் வர சொன்னதால் அவன் வெளியிலே வந்து அவனால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. அவன் மனதாலும் உடல் ரீதியாகவும் மூளையினாலும் அவன் மங்கி போனான். அவன் வாழலாமே தவிர, உயிருடன் இருக்கலாமே தவிர, உயிர்ப்புடன் இருக்க முடியாத அளவுக்கு இந்த அரசு செய்துவிட்டது. நினைத்து பாருங்கள், எப்படியெல்லாம் திருவள்ளுவர் சிந்தித்திருக்கிறார். போற்றின் அரியவை போற்றல், கடுத்தவன் தேற்றுதல் யார்க்கும் அரிது அரிது. அதை நிலைநாட்டுவது என்பது மிகவும் கடினம் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்கிறார். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்ற மாதிரி, தேற்றுதல் என்பது தெளிவித்தல் என்று பொருள். தேற்றுதல் என்றால் தெளிவித்தல். தேற்றுதல் யாருக்கும் அறிவு, தெளிவித்தல் இதை சரியான முறையில் நிரூபித்தல் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுகிறேன். போற்றின் அரியவை போற்றின் போற்றல், கடுத்தவின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. தான் ராமாயணத்திலிருந்து சொல்றேன். உடனே உங்களுக்கு தெரிந்த கருத்து தான், தெரியாத ஒன்றை நான் சொல்லவில்லை. மாயாவின்னு ஒருத்தன் ராமாயணத்துல நீண்ட நாள் கிஷ்கிந்தே ஆண்ட வாலியிடம் பகைமை கொண்டிருந்தான். நேரே சென்றால் அவனுடைய வலிமை இவனுக்கு பாதி வந்துவிடும். இதை ராவணன் சார்பிலும் பார்த்தோம். அவன் பின்னால் இருந்து தாக்கினான் என்று. அதேபோல் மாயாவியுடன் சண்டையிட்டான். வாலியினுடைய தாக்குதலை இவனால் தாங்க முடியவில்லை. ஒரு குகைக்குள்ளே ஓடி ஒளித்தான் மாயாவி. இவன் விடவில்லை. அவனை சுக்குநூறாக ஆக்கவில்லை என்றால் இவனுடைய மனம் தாழாது. பின்னாலே சென்றான், உள்ளே நுழைந்தான். அது ஒரு மிகப்பெரிய குகை, சுரங்கம் போல் போய்கொண்டே இருக்கிறது. உடனே சுக்ரீவனை அடைத்தான். தன் தம்பிதான் இளவரசனாகவும் அவனுக்கு அமைச்சனாகவும் விளங்கியவன் வாலிக்கு. வாலி என்கிற குரங்கு தலைவன் கிஷ்கிந்தை ஆண்ட பொழுது அவனுக்கு இளவரசனாகவும் அமைச்சனாகவும் இருந்தவன் சுக்ரீவன். தம்பி வா, இந்த இடத்திலே காவல் காத்து நில், நான் அவனை ஒருகை பார்த்து விடுகிறேன் என்று உள்ளே சென்றவன் தான். பல நாள்கள் இவன் உறக்கமின்றி காத்துக்கொண்டே இருக்கிறான். சுக்ரீவன் உள்ளே சென்றான். 2 பேரும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று யாரும் சற்று உள்ளே பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய குகை. சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. பல மாதங்கள் ஆகிவிட்டன. ஒருவேளை வாலியை தீர்த்து கட்டியிருப்பான். வாலி உயிரோடு இருந்தால் இந்நேரம் வெளியே வந்திருப்பான் என்று சுக்ரீவன் கருதுகிறான். மக்களும் கருதுகிறார்கள். மற்ற அமைச்சர்களும் கருதுகிறார்கள். உடனே சுக்ரீவா, இந்த நாடு அரசன் இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொள். ராஜபரிபாலனும் செவ்வனே நடைபெற வேண்டுமானால் நீ அரசை ஏற்றுக்கொள். அவனுக்கு விருப்பமில்லை. அண்ணனுடைய முடிவு என்ன என்று தெரியாமல் நான் எப்படி அரசு ஏற்பது என்று அவன் அங்கலாய்க்கிறான். எல்லோரும் சொல்வதனால் சரி என்று 28 மாதங்களாகிவிட்டன. 28 மாதங்கள் என்றால் 2 வருடம் 4 மாதங்கள். 28 மாதங்கள் கழித்து வாலி மீண்டு வெளியே வருகிறான். அந்த பிளம் அடைக்கப்பட்டிருப்பதை உணர்கிறான். ஏன் அந்த பிளத்தை மலைகளை கொண்டு அடைத்தான். பல வேறு மலைகளை தூக்கி கொண்டு வந்து அடைத்தான். வெறும் பாறைக்கல்லை போட்டு அமைத்தான் என்று கம்பர் சொல்லவில்லை. அடைத்து விட்டிருக்கிறான். வந்து பார்க்கிறான், ஒரே உதையில் அத்தனை மலைகளும் தூக்கி எறியப்படுகின்றன. இவன் ஏன் அதை மறித்தான் தெரியுமா? வாலியையே கொன்று விட்டான் என்றால், அந்த மாயாவி வாலியையே கொன்று விட்டான் என்றால்
நான் தூசல்லவா என்று அவன் வெளிவர முடியாததற்காக புலன்களை அடைத்தான். இவன் என்ன நினைத்து விட்டான்? வாலி என்ன நினைக்கிறான் என்றால், சுக்ரீவன் தான் வரக்கூடாது, இவன் ஆட்சி கட்டில் அமர்ந்திருப்பதை பார்க்கிறான். இவன் ஆட்சி கட்டில் அமர்ந்திருப்பதை பார்க்கிறான். இவனுக்கு கோபம் அதிகமாக வருகிறது. வாலிக்கு அவனோடு சண்டையிடுகிறான். அவனிடமிருந்து தப்பித்து செல் எவ்வளவு சொல்லுகிறான். நான் பிழை செய்யவில்லை. சுக்ரீவன் சொல்லுகிறான், ஒருவேளை உன்னை ஒழித்து கட்டிவிட்டானோ என்று இங்கிருக்கிற அமைச்சர்களும் மற்றவர்களும் சொன்னதனால் இதை ஏற்றேனே தவிர நான் அரசு உரிமையை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவன், நீயே ஏற்றுக்கொள் என்று சொல்லி பார்க்கிறான். அவனுக்கு கோபம், மூளை வேலை செய்யவில்லை வாலிக்கு. அவனை நைய புடைப்பதற்கு, ஒழித்து கட்டுவதற்கு முயற்சி கடுகிறான். அவன் செல்ல முடியாத ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலே சென்று அவன் பதுங்கிக் கொள்கிறான். அந்த மலைக்கு இந்த வாலியால் செல்ல முடியாது. அங்கே சென்று தங்கி விடுகிறான். அதற்கு பிறகுதான் ராமனோடு கலந்து பேசி பிறகு அவனை வெல்வதற்கான வழிமுறைகளை எல்லாம் ஆராய்கிறான். அது வேறு கதை, அது வேறு கதை. ஆகவே அரியவை என்று பொறுத்திற்கரிய பிழைகளை வாலி கிட்கிந்தையில் இருந்து அரசு புரிந்து வருங்கால் இவன் இளவரசனாகவும் அமைச்சனாக இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்திருந்தாலும் கூட அரசனுடைய நன்மதிப்பை இழந்து விடுகிறோம். ஆகவே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் போற்றின் அரியவை போற்றல், கடுத்தவின் தேற்றுதல் யாருக்கும் அரிது என்பதனாலே அரசாங்கத்தோடு நிறைய பேர் அரசியல் கட்சியில சேராம இருக்கிறது காரணம் புரியுது அவங்களுக்கு. அரசியல் கட்சிகளை சேர்ந்து விட்டால் கொத்தடிமைகளாக இருக்க வேண்டும். அவர்கள் முயலுக்கு 3 கால்கள் என்று சொன்னாலும் 3 கால்கள் தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் உங்களை கட்சியை விட்டு நீக்குவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தொல்லைகளை கொடுப்பான். அதற்கு நடுநிலையானவனாக இருந்து விடுவதே நல்லது. மனதுக்குள்ளே நமக்கு வேறு எண்ணங்கள் இருந்தாலும் கூட நடுநிலையானவனாக இருந்து விடுவதே நல்லது. அப்படி அரசாட்சியிலே இருப்பவர்கள் வஞ்சமுடையவர்களாக இருப்பார்கள். எல்லோரும் இல்லை. மிகச் சிலருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டு. சிலர் எதிர்த்து சொன்னால் மகிழ்வார்கள். அப்படித்தான் காமராஜர் இருந்தார். எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். 2 கம்யூனிஸ்டுகளும் ஒன்னாக இருந்து எதிர்கட்சியாக இருந்தது. 60க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்டிருந்தது தமிழ்நாடு சட்டப்பேரவை காமராஜர் காலத்திலே. அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இந்திரா காந்தியோட கிளாஸ்மேட், அவர் மதுரை தொகுதியில் இருந்து வென்றவர். அவர் அடுக்கடுக்க நினைவு வரும் சொல்லுகிறேன். அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ராமமூர்த்தி, பி ராமமூர்த்தி அந்த சொற்களை எல்லாம் காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சராக இருக்கிற காமராஜர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சபாநாயகராக இருக்கிற செல்லபாண்டியன் காமராஜரை பதில் சொல்லும்படி சொல்கிறார். 2 வார்த்தை தான் சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? மிஸ்டர் ராமமூர்த்தி, இவ்வளவு நேரம் நிறைய குறைகளையும் குற்றங்களையும் நீங்கள் அடுக்கிக் கொண்டே வந்தீர்களே, இதை எப்படி சரி செய்யலாம் என்கிற 2 வார்த்தை தான் சொன்னான். இப்ப சபாநாயகர் நேரம் ஆயிடுச்சுன்னு மணி அடிக்க முடியாது. ஏன்னா இப்ப காமராஜர் கேள்வி கேட்டிருக்காரு முதலமைச்சர். இப்ப அவர் பதில் சொல்லணும். அவர் எவ்வளவு நேரம் வேணுமானாலும் சொல்லலாம். அவர் எடுத்துக்காட்டுகளோடு இப்படி எல்லாம் செய்தால் தமிழ்நாடு வளம் பெறும் என்று அந்த எதிர்கட்சி தலைவர் சொல்லுகிறார். சொன்னதையெல்லாம் பதிவாகிறது, மறுநாள் சட்டமாகிறது. இதுதான் ராஜதந்திரம். யார் குற்றம் சொல்லுகிறானோ அந்த குற்றம் சொல்பவனிடமே செய்திகளை வாங்கி அந்த செய்திகளை நிறைவேற்றி பெயர் பெற்றது யார்? காமராஜர். பிறகு கட்சிக்காரர்கள் அவரிடம் சென்று கேட்டார்கள், அவன் இவ்வளவு தப்பாக பேசினானே உங்களை பற்றி, நீங்கள் அமைதியாக இருந்து விட்டு அவரிடமே ஆலோசனை கேட்கிறீர்களே என்று.
பொறுத்திருந்து பார், அவன் படித்தவன். இப்படிதான் சொல்லுவார் காமராஜர். இவரெல்லாம் சொல்ல மாட்டார். சட்டசபையில பேசுவார் அப்படி. ஆனா தனிப்பட்ட முறையில பேசுகிற போது அவன் படித்தவன், அவனுக்கு நாளும் தெரியும், அவன் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும். படிக்காத காமராஜர் படிக்காதவர், அவர்தான் நிரம்ப படித்தவர், மனிதர்களை படித்தவர். இப்படி எல்லா நேரங்களிலும் ஆட்சியாளர்கள் கிடைப்பார்களா? அவர்தான் பெருந்தலைவர், அவர்தான் காமராஜர், அவர்தான் ராஜதந்திரி, அவர்தான் செயல் வீரன், அவர்தான் கர்ம வீரன். இப்படிப்பட்ட செயலை செய்த பெருமகனார். இப்படிப்பட்ட ஆட்சியாளர் எப்பொழுதும் கிடைப்பது அரிது. போற்றின் அரியவை போற்றல், கடுத்தவின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. தான் பிழை செய்யவில்லை என்று சுக்ரீவன் பலவாறு சொல்லியும் அவன் கேட்கவில்லை. கோபம் தலைக்கு மேல் வருகிறது. தன்னுடைய ஆட்சியை அவன் பிடுங்கிக் கொண்டதாக நினைக்கிறான். தான் செய்தது, தான் நேரடியாக நான் எந்த பிழையும் செய்யவில்லை, மக்கள் நலம் கருதி இந்த நாட்டிற்கு அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாது என்கிற நிலையினாலே தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டேன் என்று சுக்ரீவன் பலவாறு சொல்லியும் அந்த மூடன் வாலி கேட்கவில்லை. அவனை உயிரோடு விடுவதாக இல்லை. அந்த வேறொரு மலையிலே சென்று அவன் தங்கி விடுகிறான். அவனால் வர முடியாத அந்த மலை, அப்படி ஒரு சாபம் இருக்கிறது அவனுக்கு, வாலிக்கு. அதனாலே அங்கே சென்று தங்குகிறான். பிறகுதான் தன்னுடைய வஞ்சத்தை தீர்க்க எண்ணுகிறான். அதோடு மட்டுமல்ல, அவனுடைய மனைவியையும் எடுத்துக்கொண்டான், தம்பியினுடைய மனைவியும் எடுத்துக்கொண்டான். இந்த அநீதியான செயலை பொறுக்க முடியவில்லை சுக்ரீவனால். இல்லை என்றால் கூட விட்டு விடுவான். நமக்கு ஆட்சி தேவையில்லை, இந்த மலையிலே இருந்து நம்முடைய வாழ்நாளை கழித்து விடலாம் என்று. தனக்கு உரிமையான, மிக நெருக்கமான உரிமையான பொருள் தன்னுடைய மனைவி, அவளையும் எடுத்துக்கொண்ட தீமையாளன். இந்த இடத்திலேதான் ராமனுக்கும் கோபம் வருகிறது. தன்னுடைய மனைவியை அபகரித்தவன் ராவணன், இவனுடைய மனைவியை அபகரித்தவன் சொந்த தமையனான வாலி. ஒரு அண்ணனானவன் தம்பி மனைவியை மகளாக கருத வேண்டும். ஒரு தம்பி அண்ணனுடைய மனைவியை தாயாக கருத வேண்டும். நம்முடைய பண்பாடு எப்படி எல்லாம் இருக்கிறது பார்த்தீங்களா? இது தமிழ்நாட்டு பண்பாடு மட்டுமல்ல, இந்திய பண்பாடும் கூட. இந்திய பண்பாடும் இதுதான். இந்த பண்பாட்டின் சிதைவில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மனிதராக இருப்பதற்கு அருகதையற்றவர்கள். ஒரு அண்ணன் தம்பியின் மனைவியை மகளாக கருத வேண்டும். ஒரு தம்பி அண்ணனுடைய மனைவியை அன்னையாக கருத வேண்டும். இதுதான் இந்திய பண்பாடு. இதுதான் தமிழனுடைய உயரிய கொள்கை, உயரிய பண்பாடு. இதனென்றும் நீங்கி நடப்பவர்கள் மனிதர்களாக கொள்ளத்தக்கவர்கள் அல்லர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலும் நான் வாலியை வீழ்த்துவதற்கு ராமனின் துணையை நாடினான் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நேர்மையும் ஒழுங்கும் இல்லாத முறையை ஒருவன் பின்பற்றினான், அதனை மாற்றி அவனை தெளிவுபடுத்துதல் வேண்டும் என்பதை எத்தனை பெரியவராக இருந்தாலும் முடியாத செயலாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் குரலுக்கு வருகிறேன். 93. போற்றின் அரியவை போற்றல், கடுத்தவின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. நான் செவி சொல்லும் சேர்ந்த நகையும், செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகள் ஆன்ற பெரியாரகத்து. செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகள், செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகள் ஆன்ற பெரியாரகத்து. ஆள்வோர் முன்னால் ஒருவர் மற்றொருவரோடு காதோடு காதாக கிசுகிசுப்பதையும் சேர்ந்து சிரிப்பதையும் தவிர்த்து விடல் வேண்டும். இது நிறைய இடங்கள் நடக்கும். நீங்க இப்ப பாடம் நடத்துகிற போதே ஆசிரியர்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் கமெண்ட்ஸ் அடிச்சுட்டு இருப்பான், பாடம் நடத்துறதை கவனிக்க மாட்டோம். இது பள்ளிக்கூடங்களை விட கல்லூரிகளிலே இருக்கிற பேராசிரியர்கள் அனுபவிப்பது மிகவும் கொடுமை, மிகவும் கொடுமை. இன்னும் சில இடங்கள்ல இப்படி வெளியே கையை காட்டுவான், போன்றுவார் பேராசிரியர். பாடம் நடத்துகிற பேராசிரியர், சனியனே நீ போய் தொலை என்று அர்த்தம். நீ உள்ளே இருந்தால் மேயிரம் மாடை ஒரு வேறு ஒரு மாடு கெடுத்து விடும்.
அதை போல இவன் உள்ளே இருந்தால் இதை நான் நேரடியாக பார்த்து அனுபவித்தவன். நேரடியாக பார்த்து நான் 2ஆம் ஆண்டு 4 ஆண்டு படிப்பிலே ஒரு பட்டப்படிப்பு 4 ஆண்டு பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறோம். நான் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். 3ஆம் ஆண்டு படிக்கிற 3ஆம் ஆண்டு படிக்கிற போது யாரையும் நிறுத்த மாட்டார்கள். குறைவான மதிப்பெண் பெற்றிருந்தாலும் 4ஆம் ஆண்டுக்கு போட்டு விடுவார்கள். அவன் கதி எப்படியோ போகட்டும் என்று. நாம நிறுத்த வேண்டாம். அவன் ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் 4ஆம் ஆண்டில் தேங்கினால் அவன் கதி அவ்வளவுதான். அப்படியே போட்டுருவாங்க. ஒரு காலகட்டத்தில் இது மாதிரி சிந்திக் கொண்டே இருந்தார்கள் ஒரு சிலர். அவரோடு தனக்கு துணையாக வேறு சிலரையும் சேர்த்துக் கொண்டார்கள். அப்படி சேர்த்துக் கொண்டவர்கள் மொத்த எண்ணிக்கை 12 ஆகிவிட்டது. ஆனால் அவர்களெல்லாம் ஒரு கௌரவம் அறியாதவர்கள். இந்த மாணவன் அழைக்கிறான், தோழன் அழைக்கிறான் என்பதற்காக அவனோடு சேர்ந்திருந்தார்கள், அவ்வளவுதான். அதை கட்டம் கட்டிவிட்டது நிர்வாகம். அடுத்த ஆண்டு நாங்கள் 2ஆம் ஆண்டில் இருந்து தேர்வு பெற்று 3ஆம் ஆண்டு செல்கிறோம். அந்த 12 பேரும் எங்களோடு படித்தார்கள். அந்த 12 பேரும் எங்களையும் கவனிக்க விட மாட்டார்கள், பாடம் கவனிக்க விட மாட்டார்கள். அதற்கான தீமைகளை அவர்கள் வகுப்பறையில் இருந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கவனிக்காது மட்டுமல்லாமல் கவனிக்கிற எங்களையும் கவனிக்க விட மாட்டார். நிர்வாகத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த மாணவர் பருவத்திலே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அரும் செயலை செய்தேன். நிர்வாகம் என்னை தவறாக நினைத்தது. இவர்கள் என்னை பெருமையாக நினைத்தார்கள். அந்த 12 பேரும் அதோடு சேர்ந்து என்னை கட்டம் கட்டி இருப்பார்கள். நான் செய்த அரும் செயல். நான் இன்றும் பெருமையோடு அதை சொல்லிக் கொள்ள முடியும். அதை நான் இப்பொழுது முழுமையாக விளக்கவில்லை. நான் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன். நான் செய்த அரும் செயல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முத்தாய்ப்பான செயல். அவர்களை அந்த இடத்தில் தோல்வி பெறச் செய்தேன். அந்த 12 பேரையும். அந்த 12 பேரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள். இங்கே தோல்வி பெறச் செய்தேன். தங்களுடைய கடுமையான செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு நான் ஒரு வழி கண்டறிந்தேன், ஒரு உபாயம் அறிந்தேன். அதற்காக நான் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. அப்படி செய்தேன். இந்த திருக்குறளை படித்தவுடன் எனக்கு அதுதான் நடந்தது. செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் ஆன்ற பெரியாரகத்து என்ற போது அவர்களை கட்டுப்படுத்தினேன். அவர்கள் ஒரு தேர்தல் நடத்திய போது அந்த தேர்தலில் தோல்வியுற்றார்கள். தோல்வியுற்றதற்கு பிறகு அடங்கினார்கள். இப்பொழுது நிர்வாகம் என்னை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டார்கள். ஆஹா, நாம் இவனை தவறாக புரிந்திருந்தோம். இவன் செய்த செயலால் இந்த 12 பேரும் அடங்கி ஒடுங்கி விட்டார்கள். இது நான் மறைமுகமாக செய்த செயல். இது மாதிரியான ஒரு செயலை நாம் ஆறாவது குறளுக்கு வருகிற போது அதற்கான ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லுகிறேன். அதாவது இலக்கிய பூர்வமான எடுத்துக்காட்டை நான் சொல்லுவேன். இந்த இடத்தில் நாம் நகைக்கிற மாதிரி செய்யக்கூடாது. பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது அதை கேட்டும் கேளாமலும் இருக்க வேண்டும். அதை பற்றி பேசினார். இப்பொழுது ஒரு சபை இருக்கிறது, ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டம் நடைகிற போது கழுக்கென்று சிரிக்கக்கூடாது. அதாவது நகைச்சுவையாக சொல்வதற்கு சிரிக்கலாமே தவிர அந்த பேசுகிறவரை கேலி செய்கிற மாதிரி பேசக்கூடாது. அப்படி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த அரங்கத்தை விட்டு நீ வெளியேறிவிடு. அங்கே இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது, பேசுகிறவருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது. அதான் பெரியாரை பிழையாமை என்று சொன்னார் திருவள்ளுவர். அவரை அழைத்திருக்கிறார்கள், அவர் பேசுகிறார். அது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ அரங்கத்தை விட்டு வெளியேறி விடுவதுதான் உன் நாகரிகமே தவிர அங்கே இருந்து கொண்டு பக்கத்தில் இருப்பவர்களோடு கமெண்ட்ஸ் அடிப்பது, வேறு ஏதேனும் நகைச்சுவை சொல்லி அவரையும் திசை மாற்றுவது, உன்னுடைய நட்பை இழந்துவிடக் கூடாது என்று அவர் தலையை ஆட்டிக்கட்டி உன்னை சொல்வதையும் கேட்பார், அவர் சொல்வதையும் கேட்பார். இதையெல்லாம் இப்படி படம் பிடித்து காட்டுகிறார் பாருங்கள். செவி சொல்லும் சேர்ந்த நகையும் ஆவித்தோடுகள் ஆன்ற பெரியாரகத்து. அப்படிப்பட்ட இடத்தில் நீ கமெண்ட்ஸ் அடிக்காதே. நீ வேறு விதமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. சில பேரு முந்திரி கூட்டம் மாதிரி முதல் வரிசையில உட்கார்ந்துவான். இதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த பேசுறால பேச விட மாட்டான். அதாவது தன் இருப்பை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை தெரிந்து நீ அடக்க ஒடுக்கமாகத்தான் இருக்கு. உனக்கு நீ பேச்சாளர் இல்லை. இப்பொழுது நீ பேச்சாளராக இருக்கலாம்,
ஆனால் இப்பொழுது நீ பேச்சாளர் இல்லை, அடங்கி ஒடுங்கி ஒடுக்கமாக இருக்க வேண்டும். அது இருக்காது பலருக்கு. இதையெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறார் திருவள்ளுவர். அந்த காலத்திலேயே எழுதியிருக்கார் பாருங்க. செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகள் ஆன்ற பெரியாரகத்து ஆகையினால் எச்சரிக்கையோடு உங்களுடைய வாளை சுருட்டி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இது நான் செய்த செயல். ஆபரேஷன் சிந்து எப்படி பாகிஸ்தானை போட்டு தள்ளினார்களோ அதுபோல் இருபக்கமும் மகிழ்கிற மாதிரி செய்தேன். அப்பொழுது அவர்கள் அதை அவமானமாக கருதினார்கள். பிறகு வாழ்க்கையில் உயர்வதற்கு இவன் செய்த ஆபரேஷன் சிந்தூர் தான் நம்மை வாழ வழிகாட்டியது என்பதை அந்த மாணவர்களே சொன்னதை கேட்டவன் அடியே. மன்னரை சேர்ந்தோடுகள் என்கிற இந்த அதிகாரம் எவ்வளவு மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நாளும் உணர வேண்டும். நன்றி, வணக்கம். 4வது குறள் கடைசியாக பார்த்தோம். செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகள் ஆன்ற பெரியாரகத்து என்கிற குறளை பார்க்கிற போது அதிலே ஒரு 4 செய்திகள் இருக்கின்றன. அரசனுடைய அவையிலே அரசனானவன் யார் யாருக்கு என்னென்ன பணியோ அந்தந்த பணிகளை அவரவர்களிடம் சில செய்திகளை மட்டும் கமுக்கமாக சொல்வான். அதை அடுத்தவன் ஒட்டு கேட்கக்கூடாது, ஊற்று கேட்கக்கூடாது என்பது இந்த குறளினுடைய கருத்து. செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுக ஆண்ட பெரியாரகம். அந்த அவை கூடியிருக்கிற காலத்திலேயும் அந்த இடத்தில் தான் வேற எதையோ நினைத்து கொண்டோ அல்லது அவன் சொல்லுகிற கருத்தை கொண்டோ நகைத்ததாக அவன் கருதி விடுவான். மிகவும் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் அது மாதிரி இடங்களிலே என்பதை இங்கே சொல்லுகிறார் திருவள்ளுவர். அதனால் 4 விதமான இடர்பாடுகள் வரும். என்னவென்றால், அவையில் அவர் முன் நிகழ்த்தும் இச்செயல் தடையாகும். என்ன, நாம ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவன் ஏதோ சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை ஏற்படும். அவர்கள் சொல்ல வந்த கருத்தை முழுமையாக சொல்லி முடிக்க முடியாமல் ஒரு தடை ஏற்படும். 1. 2வது, அவருடைய நோக்கிலே, அரசனுடைய நோக்கிலே தாம் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கப்படுவது 2ஆம் குறை. அவர் ஆய்வை அல்லது திட்டத்தை எள்ளி பேசுவதாக ஏற்படும் வெறுப்பென்று எண்ணுவது 3வது குறை. 4வதாக, தம் தகுதியை தாமே சிறுமைப்படுத்திக் கொள்கிறார். இப்படி செய்வதன் மூலமாக தாம் செய்கிற இச்செயல் சிறுபிள்ளைத்தனமானது என்பதை அறியாமலே அவர்கள் இவ்வாறு செய்து விடுகிறார்கள். இப்படி 4 விதமான குறைகள் வரும் என்பதனாலே ஒரு சொற்பொழிவுக்கு சென்றால் கூட அப்படிதான். சில பேர் அங்கங்க இருந்து குழுவா பேசிக்கிட்டு இருப்பான். நீ அங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த அரங்கத்தை விட்டு வெளியே சென்று போய் பேசிவிட்டு வா. உனக்கு மிக இதை விட அது முக்கியம் என்று நினைப்பாயானால் போய். இங்க உள்ளே இருந்து கொண்டு அந்த பேசுகிறவருக்கும் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் இடையூறு விளைவிக்கிற மாதிரி இது மாதிரி சிறு செயல்களை பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். உனக்கு பிடிக்கவே இல்லை என்றால் போய்விடு. அங்கே இருந்து கொண்டு பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது. அதைத்தான் நேற்று ஒரு கருத்தை சொன்னேன். அதை நான் சுருக்கமாக சொன்னேன். அது ஒரு பெரிய அரும் செயல். நானே இப்பொழுதுதான் நினைத்து பார்த்து வியக்கிறேன். ஏனென்றால் இருபக்க திறனும் அந்த நேரத்தில் நான் குட்டப்பட்டேன், நேரடியாக அன்று. என்றாலும் அந்த அரும் செயல் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வகுப்பறையில் செய்து கொண்டிருந்த அந்த தீங்கான செயல், குருவை அவமதித்தல், கூட உடன் படிக்கின்ற மாணவர்களுடைய கவனத்தை சிதறச் செய்தல், இது மாதிரி வேலைகளில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதை தவிர்ப்பதற்காக நான் அந்த வயதில் அப்படி செய்ததை இன்று நினைத்து பார்க்கிறேன். இந்த குறளையும் நினைத்து பார்க்கிறேன். 694வது குறளை. இவர் திருவள்ளுவர் ஒரு அரசவையில் ஆட்சியாளருக்கு ஏற்படுகிற ஒரு சூழலை விளக்குகிறார். இது ஒவ்வொருவருடைய வாழ்வையிலும் குடும்பத்திலும் அந்த நிகழ்வு உண்டு.
பிற பொது இடங்களிலும் அந்த நிகழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்பதனாலே தான் இவ்வளவு வலியுறுத்தி கூறுகிறேன். இந்த 4 விதமான தடைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் ஒரு அவையில் சென்றால் அடக்க ஒடுக்கமாக இருந்து தனக்கோ தன்னுடைய சிறுபிள்ளைத்தனத்தை காட்டிவிடாமலோ, அல்லது அங்கே சொல்லுகிற அரசன் அல்லது ஆட்சியாளர் அல்லது ஒரு ஒரு நகர்மன்றம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு ஒரு மாநகராட்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது மாதிரி இடங்களிலே கூடுகிற போது நீங்கள் எதிர்கருத்துக்களை சொல்வதற்கு ஜனநாயக முறையிலே வாய்ப்பளிக்கிற போது நீங்கள் வாய் திறக்க வேண்டும். அதற்கு முன்னால் தடை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். அடுத்து நாம் 5வது குறள் பார்ப்போம். எப்பொருளும் ஓரார் தொடரார், எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற அப்பொருளை விட்டக்கால் கேட்க மறை. கமுக்கமான செய்திகளை ஆள்பவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அதனை ஊற்று கேட்கவோ இடைமறித்து கேட்கவோ கூடாது, அவர்களாக சொல்லும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதை இந்த குறள் மீண்டும் வலியுறுத்துகிறது. 4வது குறளினுடைய அடிப்படையில் இந்த குறளில் எப்பொருளும் ஓரார் தொடரார், இடைமறிக்கவோ அல்லது அவர்கள் சொல்வதை உடனே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அரிப்பு. தனக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவர் பொதுவாக சொல்லியிருப்பார். அது அந்த படைத்தலைவனுக்கு மட்டும் சொல்லக்கூடிய செயல் என்பதனால் படைத்தலைவனை அடித்து அவனுக்குரிய செயலை அவர் சொல்லுவார். அங்கே இருக்கிற ஒரு காவலர் அல்லது ஒரு ஏவலர் காது கொடுத்து கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் என்ன ஆகும்? அவன் இவனுக்கு முன்னால் வெளியே சென்று பரப்பி விடுவான். அப்ப இவர்கள் கமுக்கமான சொன்ன செய்தி அது உலகம் பூராவும் பரவிவிடும். ராஜ ரகசியம் என்று சொல்லுவார். யாரிடம் எதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் அந்த அரசன் சொல்லுவான். அதை இப்படியெல்லாம் பரப்பக்கூடாது என்பதனால்தான் ஓரார் தொடரார் அப்பொருளை விட்டக்கால் கேட்க மறை என்று திருவள்ளுவர் இந்த செய்தியிலே சொல்லுகிறார். ஒரு செய்தி, ஒரு எடுத்துக்காட்டு சொல்வோம். காஞ்சி நகரம், அங்கே ஆட்சி புரிந்தவன் துணை இளம் கிள்ளி. துணை இளம் கிள்ளி அவங்கிட்ட மதிதயன் என்று ஒரு அமைச்சன் இருந்தான். அவன் தன் அரசனுடைய குறிப்பையும் காலத்தையும் குறித்தறிந்தே எதையும் திருத்தமுறை சொல்வான், செய்வான். ஒரு செய்தியை ஆளுகிற அரசனிடம் சொல்வதற்கு முன்னால் தீர்க்கமாக முழுமையாக அறிந்து தெரிந்து தான் முதலில் விளங்கி இந்த செயலினாலே என்னென்ன விளைவுகள் ஏற்படும், யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் வரும் என்பதை தெளிந்து அறிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலியைத்தான் அமைச்சனாக அன்றைய ஆட்சியாளர்கள் வைத்துக் கொண்டார்கள். அப்படி இருந்தவன் மதிதயன். அவன் கால கதியினாலே சில நேரங்களில் மழை வளம் குறையும். அப்படி ஒரு சூழல், மழையின்மையால் அந்த நாடே வறட்சியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இந்த மதிதயனுடன் துணை இளம் கிள்ளி என்கிற சிற்றரசன் ஆலோசிக்கிறான். அப்படி இவர்கள் மிகவும் வருந்தி இயற்கை இவ்வாறு நமக்கு பழி ஏற்படுத்துகிறதே என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற போது தூவதிகன் என்னும் தேவதை, தூவதிகன் என்னும் தேவதை, பேரை பார்த்தா ஆன்மார் இருக்கு, ஆனா தேவதைன்னு போட்டிருக்காரு கதையில. தூவதிகன் என்னும் தேவதை வான்வழி வந்து மன்னவ வருந்திருக்க, உன்னுடைய நகருக்கு இன்னும் சின்னாளில் மணிமேகலை என்கிற பெருமகள் வர இருக்கிறாள். அவள் இந்த நாட்டிற்குள்ளே நுழைகிற போது மழை அதிகமாக பெய்து குளம் குட்டைகள் அனைத்தும் நிரம்பும், நாடு செழிக்கும் என்று சொல்லி மறைந்து விடுகிறான். அந்த தேவதை மறைந்து விடுகிறது. இவனுக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை, அந்த சிற்றரசனுக்கு. ஆனால் இவன் மதியூகி, மதிதயன் மதியூகி, சிறந்த புத்திசாலி. அந்த
அந்த தேவதை செல்வதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்கிறது. அந்த மணிமேகலை என்கிற தெய்வ மகள் வருகிற போது நல்ல மழை பொழியும், நாடு செழிக்கும். ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும். இந்த நகரின் நடுவே ஒரு மிகப்பெரிய நீர்நிலையை ஏற்படுகிற மாதிரி ஒரு பெரிய குளத்தை வெட்ட வேண்டும், ஒரு சோலையை அமைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் அது மறைகிறது. இதை நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொண்டான் மதிதயன். அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் கூர்த்த மதியினை உடையவனாகிய மதிதயன், அதனாலதான் அவனுக்கு மதிதயன்னு பேரு. அவன் இந்த வேலையை செய்து வைத்து விட்டான். இதை செய்து முடிப்பதற்கும் அந்த மணிமேகலா தெய்வம் அங்கே வருவதற்கும் மழை பொழிவதற்கும் காரணமாக இருந்தது என்பதனாலே என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் ஓரார் தொடரார் மற்ற பொருளை விட்ட கால் கேட்க மறை என்கிற குரலை கொண்டு இதனுடைய செய்தியை நாம் தெரிந்து கொள்ள முடியும்.